நடிகர் சூர்யாவினுடைய அகரம் அறக்கட்டளை தொடங்கப்பட்டு 15 ஆண்டுகள் கடந்ததையொட்டி சமீபத்தில் ஒரு பிரம்மாண்டமான விழா ஒன்று நடத்தியிருந்தார். அந்த விழாவில் கமலஹாசன், வெற்றிமாறன் உள்பட பல்வேறு நட்சத்திரங்கள் கலந்துக்கிட்டு பேசியிருந்தாங்க. அகரம் அறக்கட்டளை மூலமாக பயனடைந்த மாணவர்கள் பலருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தங்களுடைய அனுபவத்தை ரொம்ப நிகழ்ச்சியோடு பேசியிருந்தாங்க. அந்த நிகழ்வின் காணொலிகள் பலவும் சமூக வலைதள பக்கங்கள் அதிகமாக வைரலானதை தொடர்ந்து நடிகர் சூர்யா கூடிய விரைவில் அரசியலுக்கு வரப்போறார் அப்படின்ற தகவல்களை பலரும் சமூக வலைதளங்களில் பரப்பி வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் திமுக சார்பாக சூர்யா களமிறங்க இருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருந்துச்சு. அது சம்பந்தமான எந்த அஃபிஷியல் எக்ஸ்பிளனேஷனும் சூர்யா சைட்லேருந்தும் வராததுனால ஒருவேளை உண்மையாகவே அரசியலுக்கு வரப்போறாரோ, அப்படி வர்றதா இருந்தால் ஏன் திமுக சார்பாக வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் பலருடைய மனசுலையும் மூடிட்டு இருந்துச்சு. அந்த தகவல்கள்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றது சம்பந்தமாக நடிகர் சூர்யாவின் தலைமை நற்பணி இயக்கம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த சில நாட்களாக அண்ணன் சூர்யா அவர்கள் பற்றி சில பொய்யான தகவல்கள் இணைய ஊடகங்களில் பரவி வருகின்றன. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சூர்யா அவர்கள் களமிறங்க போகிறார் என்று சமூக வலைதளங்களை மையமாக வைத்து இந்த பொய்யான செய்தி பரப்பப்பட்டு வருகிறது. இந்த செய்தி உண்மைக்கு மாறான போலியான தகவல் என்பது மட்டுமல்ல, அண்ணன் சூர்யாவின் கொள்கைகளுக்கு முரணானது. கலை உலக பயணமும் அகரமும் இப்போதைய அவர் வாழ்வுக்கு போதுமான நிறைவை தந்துள்ளன. சமீபத்தில் நடந்த அகரம் நிகழ்வு தமிழ்நாடு மட்டுமின்றி உலகளாவிய அளவில் கவனம் ஈர்க்கப்பட்டதற்கு காரணமானவர்களாகிய உங்களுக்கு எங்கள் மகிழ்ச்சி கலந்த நன்றிகள். அண்ணன் சூர்யாவை நேசிக்கும் கோடிக்கணக்கான தம்பி, தங்கைகள், நண்பர்களின் வாழ்த்துகளோடு சினிமாவில் மட்டுமே அண்ணனின் கவனம் இருக்கும். எங்கள் அண்ணன் சூர்யா அவர்கள் பற்றி வெளியான இந்த போலியான செய்தியை திட்டவட்டமாக மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. இதன் மூலமாக நடிகர் சூர்யா எந்த விதமான அரசியல் கட்சி சார்பாகவும் எந்த தேர்தலையும் களமிறங்கலை, முக்கியமாக அவர் அரசியலில் இறங்கலை அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அவருக்கு இப்போதைக்கு அந்த கலையுலக பயணமும் அந்த அகரம் வாழ்க்கையுமே போதுமானதாக இருக்குன்னு சொன்னதுலேருந்து இப்போதைக்கு அவருக்கு அரசியலில் நாட்டம் இல்லையே தவிர எதிர்காலத்தில் அவர் இறங்குவாரா இல்லையா அப்படின்றது அவர் எடுக்கக்கூடிய முடிவில் தான் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க.